ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சினிமா ஃபீல்டில் உள்ள ஒருத்தரோட ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு வயசு இப்போ 32. இவர் சினிமா ஃபீல்டில் இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சிக லக்னம், ராசி பார்த்தீங்கன்னா இவருக்கு தனுசு ராசி. லக்னத்திலேயே உச்ச ராகு, 2ல சந்திரன், 3ல புதன், 4ல சூரியன், சனி, செவ்வாய், 5ல உச்ச சுக்கிரன், 7ல கேது, 12ல குரு. லக்னத்துல ராகு உச்சமா இருக்கு, 5ல சுக்கிரன் உச்சமா இருக்கு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையும் ஆயிருக்காங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போது கேது தசையில செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இவருக்கு சந்திர தசையில ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு பாத்தீங்கன்னா 4 வயசு வரைக்கும் கேது தசை நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் உச்ச சுக்கிர தசை நடந்தது. சுக்கிரன் இவரோட விருச்ச லக்னத்துக்கு ஆகாத கிரகம், 7-12 அதிபதி. பொதுவாவே நான் அடிக்கடி சொல்வேன், படிக்கிற வயசுல சுக்கிர தசையோ அல்லது ராகு தசையோ வரக்கூடாதுன்னு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிற வயசுல சுக்கிர தசை அல்லது ராகு தசை வந்தா படிப்புல இருந்து மைண்டு டைவர்ட் ஆகும். அதே இது சுக்கிரன் லக்னத்துக்கு அவயோக கிரகமா இருந்தா படிப்பையே பாதிக்கிறதுக்குரிய சான்ஸ் அதிகம். இவரோட 12வது வயசுல 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது சுக்கிரதசையில ராகு புத்தி நடந்தது. அந்த காலகட்டத்துல இவரோட படிப்பை பாதிச்சிருச்சு. இவரு ஸ்கூல் டிராப் அவுட் ஆயிட்டாரு. சுக்கிரதசை குரு புத்தியில இருந்து இவரோட 15வது வயசுல இருந்து இவரு ஒரு செல்போன் கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. இவர் ஜாதகத்துல ராகு லக்னத்திலே உச்சமா இருக்கு. ராகு பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ் டெக்னாலஜிஸை குறிக்கிறவர். ஸோ இந்த காரணத்தாலதான் இவர் சின்ன வயசுலயே செல்போன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு வந்துட்டாரு. இப்போ இவர் செல்போன் சம்பந்தப்பட்ட பிசினஸும் பண்றாரு. இவருக்கு சின்ன வயசுலயே 7ஆம் அதிபதி தசை நடந்தது. அதுவும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகி தசை நடந்தது. இந்த அமைப்பாலதான் இவரோட 20வது வயசுலயே இவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதாவது 2014ல இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2015ல இவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கு காரணமும் புத்திரஸ்தானமான 5ஆம் பாவகத்துல பெண் கிரகம் சுக்கிரன் உச்சமாகி தசை நடத்துனதுனால இவருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா இவரோட கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல கேது 6ஆம் அதிபதி செவ்வாயோட பார்வையில இருக்கு. பொதுவா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா தோஷம் கழிச்சிட்டு கல்யாணம் பண்ணணும், அல்லது கல்யாணம் கொஞ்சம் லேட்டா பண்ணணும். ஆனா இவர் சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கு. 2024ல அதாவது சூரிய தசால சுக்கிர புத்தி காலம் இவரு சினி ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆனாரு. மூவிஸ்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட லக்னத்துக்கு 3ல புதன் இருக்கிறதுனால சில மூவிஸ்க்கு ஸ்டோரிஸும் எழுதுறாரு. இப்பவும் எழுதிக்கிட்டு தான் இருக்காரு. உச்ச சுக்கிரனால இவரோட 30வது வயசுல சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆயிட்டாரு. இப்ப நடக்கிற பாக்கியாதிபதி சந்திரதசை பாத்தீங்கன்னா சுக்கிரனோட பாவகத்துல உள்ள கேதுவோட சாரத்துல இருந்து, அதாவது மூல நட்சத்திரத்துல இருந்து தசா நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பால இந்த சந்திரதசால இவர் சினி ஃபீல்டுல இன்னும் டெவலப் ஆகி வருவாரு. இவரோட 47வது வயசுல உச்சமா உள்ள ராகு தசா ஆரம்பமாக போகுது. ஸோ இவர் ராகு தசால டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரிலாம் சினி ஃபீல்டுல வருவாரு. சுக்கிரன் ராகு ரெண்டுமே உச்சமா இருக்கிறதுனால லைஃப் லாங்கா இவர் சினி ஃபீல்டுல இருப்பாரு. மொபைல் போன் சம்மந்தப்பட்ட பிசினஸும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம 3ல புதன் இருக்கிறதுனால ரைட்டிங்லயும் இவர் இருக்கதான் செய்வாரு. இவர் லக்னத்துக்கு ஆகாத மோசமான அஷ்டமாதிபதி புதன் தசா இவர் லைஃப்ல வராது. இவரோட லக்னத்துக்கு ஆகாத இன்னொரு கிரகம் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தசை நடத்தி முடிச்சிருச்சு. ஸோ இவர் லைஃப்ல இனிமேலு ஏறுமுகமா தான் இருக்கும். இந்த ஜாதகம் ஃபியூச்சர்ல சினி ஃபீல்டுல அச்சீவ் பண்ணக்கூடிய ஜாதகம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Thanks for watching.